Hello friends, welcome to Saturday Samaiyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல புடலங்காய் கடலை பருப்பு சேர்த்து கார குழம்பு செய்ய போறோங்க. நான் 200 கிராம் புடலங்காய் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். கடலை பருப்பு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேங்க. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு பட்டை 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலை பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ண புடலங்காயை சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் போல எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. இந்த மசாலாவில் ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு முழு பூண்டு எடுத்துக்கிட்டேன், ஒரு துண்டு இஞ்சி, 2 பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துதுங்க. இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயிலே காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. நம்ம புடலங்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க மசாலா அரைக்க போகிறோம். நான் 200 கிராம் புடலங்காய்க்கு இந்த அளவுக்கு மசாலா அரைச்சிருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கூடவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் அலசிட்டு சேர்த்துக்கிட்டேன். இதை கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டுடலாங்க. ஒரு விசில் வந்துடுச்சுங்க. கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. புடலங்காய் கடலை பருப்பு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிடலாம். கம கமன வாசனையோட கடலை பருப்பு புடலங்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சப்பாத்தி, பூரி, சாப்பாடு இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.